பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த 25ஆம் வருஷத்தின் கிறிஸ்துமஸ் நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த உலகத்தில் நடக்கிற பெரிய அதிசயங்களில் ஒன்று என்ன, எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் தேவன் மனிதனா பிறந்தது தாங்க இந்த உலகத்தில் பெரிய அதிசயம். மனிதர்கள் அநேகரை இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் தேவனாய் மாற்றியிருக்கார்களே ஒழிய அவர்கள் தேவனாய் மாறவில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படின்னா, அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தது தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அதிசயங்களில் பெரிய அதிசயமாக இதை நினைச்சது காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது இந்த இயேசு பிறக்க போறதை தான் அன்றைக்கு இருந்ததான தீர்க்கதரிசிகள், அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான தேவ பிள்ளைகள் இதை குறித்து தான் நினைச்சார்கள், பேசினார்கள். ஏன் முதலாக தேவனும் இந்த பூமிக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்தது எது தெரியுமா? இதுதாங்க நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னன்னா, இயேசு இந்த உலகத்துல பிறக்க போறது தான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல தேவனும் சர்ப்பத்திடத்துல அந்த வார்த்தையை சொன்னார். பழைய ஏற்பாடு முழுவதிலும் இயேசு இந்த பூமியில பிறக்க போற பிறப்பை பேசினது. புதிய ஏற்பாடுல சபை எந்த பிறப்பை பேசிக்கொண்டு இருக்கிறார்? மனிதர்களாகிய நாம பிறக்க வேண்டிய பிறப்பை பேசுகிறது. பழைய ஏற்பாடு இயேசுவின் பிறப்பை பேசினது. புதிய ஏற்பாடு சபையானது நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டிய நம்முடைய பிறப்பை பற்றி பேசுகிறது. அதனால தேவனும் அவர் எவ்வளவு விசேஷமானவராய் காணப்பட்டார். அவருடைய பிறப்பு இந்த பூமிக்கு எவ்வளவு விசேஷமாய் காணப்பட்டதோ அதுபோல தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய பிறப்பும் மிகவும் விசேஷமாய் காணப்படுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த லைனை நம்ம பார்க்கும்போது அதுக்கடுத்து அவர் தூதனை நிறுத்தல, நாலாவது நம்மளை அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால நாலாவதாகிய நாம ரொம்ப விசேஷமானவர்கள் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. தேவன் எவ்வளவு விசேஷமானவராய் இருந்தாரோ அதுபோல குமாரன் விசேஷமானவராய் காணப்பட்டார். குமாரன் எவ்வளவு விசேஷமானவராய் இருந்தாரோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாய் காணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு விசேஷமானவரோ அதற்கு அடுத்து நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். எனவேதான் இன்றைக்கு எல்லா சபைகளிலும் ஆண்டாண்டு காலம் பேசிக்கொண்டிருக்கிறதுனா, மனிதனே நீ மறுபிறப்பு அடைய வேண்டும், ஓ பிறப்பு ரொம்ப முக்கியம் என்பதை தான் இந்த நாட்களில் உள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளும் அதை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு சோதரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிறந்த பிறப்புல நம்ம எங்கேயோ விட்டதை இந்த கிறிஸ்துமஸ் நாளை பிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கிறதான நற்செய்தியாய் காணப்படுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு போனதான இந்த சாஸ்திரிகள் அங்க என்ன சொன்னாங்கன்னா, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், யூதருக்கு ராஜாவுடைய நட்சத்திரத்தை நாங்க கிழக்கிலே கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவுக்கு உள்ள தேவனுக்குள்ள அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் சொல்கிறார், நான் வெளிச்சம் உண்டாக வந்தேனாரு. நம்மளை பார்த்து சொன்னார், நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய அநேக குணங்களை, அவருடைய அநேக டிகினிட்டியை அவர் நம்மேலும் வைக்கிறார். எனவே நம்மை குறித்து அவர் சொல்கிறார், நம்ம நட்சத்திரம் என்றும் அவர் சொல்கிறார். இங்கு இயேசுவினுடைய நட்சத்திரத்தை ஒரு கிழக்கில் அவங்க பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தினுடைய காரியத்தை ஆராய்கிற போது இது யூதருக்கு ராஜாவுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறதுனா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லுது. அப்படிங்கிறதுனால அவர்கள் நேரம் எங்க போனாங்க? ராஜ அரண்மனைக்கு போனாங்க. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏரோதிட்ட போய் கேட்கிறாங்க. ஏரோது உடனே என்ன செய்யறான், அந்த நாட்கள் இருந்த வேத பாரகர்களை எல்லாரும் கூப்பிட்டு அதை குறித்து பேசும்போது அவர்கள் அந்த யூதருக்கு ராஜானா என்ன பேருனா கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறாருங்கிறதான அந்த காரியத்தை குறித்து கேட்கிறாங்க. அது பெத்லகேம்னு சொல்றாங்க. இப்போ இங்க பிறக்கலன்னு தெரிஞ்சாச்சு, குழப்பம் மாறியாச்சு. ராஜா அவர்களுக்கு சொல்ற செய்தி, இங்க இல்லப்பா, நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டு வெளியே வரும்போது இவங்க கிழக்குல பார்த்தாங்களா நட்சத்திரம், அது மீண்டும் அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிடும். ஏங்க இவ்வளவு நேரம் எங்க அந்த கண்ணுக்கு அந்த நட்சத்திரம் தெரியல, இப்ப அந்த நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா
எப்போ அவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்களோ அடுத்து அந்த நட்சத்திரத்தின் வழியில போக அவங்க விரும்பல, அவங்க புத்தியில போக விரும்பினாங்க, அவங்களுக்கு இருக்க ஞானத்தை பயன்படுத்த விரும்பினாங்க, அவங்களுக்கு இருக்கிறதான அறிவை பயன்படுத்தி தான் ராஜா என்றாலே அவன் அரண்மனையில தான் பிறப்பான்னு தான் அவங்க ஏரோதுடைய அரண்மனைக்கு போனாங்க. இப்போ அதனால அவங்க கண்டு கொண்டது என்ன? அவங்க அடைஞ்ச காரியம் என்ன? ஏமாற்றத்தை தான் அடைஞ்சாங்க. அநேக 2 வயது குழந்தைகள் மரணம் தான் நினைச்சுதாங்க அடைஞ்சாங்க. இப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நட்சத்திரமாகி இயேசுவை நம்ம பார்த்தாச்சு, இயேசுவை நம்ம அறிஞ்சாச்சு, இயேசுதான் தேவன்னு கண்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த இயேசுவின் வழியில போகாம, இயேசு சொல்லுகிற வார்த்தையை கேட்காம, இயேசு நமக்கு காண்பிக்கிறதுல போகாம எத்தனையோ முறை நம்ம சுய புத்தியில போனோம், நம்ம சுய ஞானத்துல போய் மாட்டிக்கிட்டு அநேக இழப்புகளை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், அநேக காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம், அநேக காரியத்தில் உறவுகளில் அநேக ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? காயங்களை தான் பட்டிருக்கோங்க. இது எதனால நடந்ததுன்னா நம்ம புத்தியை பயன்படுத்துகிறோம், நம்ம ஞானத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ திரும்ப அவங்க வரும்போது இவங்களுக்காகவே நீ ஏன் புத்தியை என்ன சொல்லி கேட்கல, நான் காண்பிக்கிறத நீ பார்க்கல, நான் நகர்தனா நின்றுக்கிட்டு இருக்கனா, இதையெல்லாம் நீ யோசிக்காம நீ பார்த்துக்கிட்டு நீயா ஒரு முடிவெடுத்து நீயா ஏறதுக்கிட்ட போன, நீயா அங்கே போய் என்ன தேடுறியே, அதனால நீயே எப்படி புடைச்சிக்கானு இந்த நட்சத்திரம் அவர்களை விட்டுட்டு போகல. அப்படிதான் இயேசுவும் சொல்லுகிறார். இந்த 25வது ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் பிறப்பை குறித்து தியானிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில எத்தனையோ முறை நீயா முடிவெடுத்து நீயா யோசித்து நீ விழுந்து போனாலும் மீண்டும் நான் உனக்கு வழிகாட்டும்படியாக, மீண்டும் உனக்குள்ள நான் வாசம் பண்ணும்படியாக, மீண்டும் நான் உனக்குள்ள உன்னை செயல்படுத்தும்படியாக, உன்னை உன் லெக்கில் கொண்டு சேர்க்கும்படியாக நான் உனக்காக காத்துதான் இருக்கிறேன். பாருங்க, 2 பேரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தனுடைய பேச்சு பிடிக்கல, நம்ம சொல்றது அவன் கேட்கல, உடனே நாம என்ன செய்வோம் தெரியுமா? உனக்கு எனக்கு எந்த உறவு வேண்டாம், நான் போறேன்ட்டு நம்ம எழுப்பி போய்கிட்டே இருப்போம். ஆனா நீங்க ஆதி ஆரம்பத்துல பாருங்க, தப்பு பண்ணது யாரு? ஆதாம். அப்ப கோபப்பட வேண்டியது யாரு? தேவன் தான் கோபப்படணும். ஆனா ஒளிஞ்சது யாரா? ஆதாம் தான் ஒளிஞ்சான், தேவன் ஒளியல. பாவியை நேசிக்கிறது தேவனுக்கு பெரிய மேட்டர் கிடையாது. அவர் என்னாலும் கூட அதே நேரத்துல ஆதாமோடு கூட பேசுறதுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துல இறங்கி வந்தார். அந்த நிற்க முடியாத குற்ற மனசாட்சியில ஒளிஞ்சது யாருன்னா ஆதாம் தாங்க ஒளிஞ்சான். இப்படிதான் நாம நிறைய நேரத்துல நம்முடைய தேவனால நம்ம சீர்படுத்த முடியாது, மீண்டும் நம்மளை வணைய முடியாது, மீண்டும் நம்மளை நிலைநிறுத்த முடியாது, மீண்டும் நமக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நாமளா முடிவெடுத்து நாமளே இயேசு வேண்டாம், ஆலயம் வேண்டாம், இனியா வேண்டாம், நான் கெட்டவனா மாறிட்டோம் நம்ம தான் ஒதுங்குறமே ஒழிய இயேசு ஒரு நாள் நம்மை விட்டு அவர் விலகவில்லை. அவருக்கு நம்மை உருவாக்குவதும் நம்மை நிலைநிறுத்துவதும் நம்மளை கொண்டு சேர்க்க வேண்டிய இலக்கத்தில் கொண்டு சேர்ப்பதும் அவருக்கு லேசான காரியம். அதனாலதான் அந்த நட்சத்திரம் என்ன பார்த்து நீ நடக்காம உன் இஷ்டத்துக்கு அரண்மனையை பார்த்து நடந்தேன்னு அது ஒளிச்சு கொள்ளாம மீண்டும் அந்த நட்சத்திரம் அவங்க பார்க்க முடியாம அவங்க முன்னால நிக்குதுங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் மீண்டும் அவங்களுக்கு காணப்பட்டு அந்த பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் நகர்ந்து கொண்டே அவங்களுக்கு வழி காட்டினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தோத்திருக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பிடிக்காம விட்டுருக்கலாம். ஆனா உங்களுக்காக எனக்காக ஒரு 2வது அட்டெம்ப்ட் காத்து இருக்கிறது. மீண்டும் நமக்கு வழிகாட்டும்படியாக நட்சத்திரம் நமக்கு முன்னால நிற்குதுங்க. நீங்க விழுந்து போனவங்களா இருக்கலாம், தோற்று போனவங்களா இருக்கலாம், ஏமாற்றப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல முட்டாள்தனமான காரியங்களை பண்ணினவங்களா இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க தவறி உங்களாலேயும் என்னாலே அநேக நஷ்டங்களும் சமாதான குறைச்சலும் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மீண்டும் முன்னால நான் நிற்கிறேன், மீண்டும் நான் பிறந்து நிற்கிறேன், மீண்டும் உனக்கு வழிகாட்டும்படியாக நான் நிற்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நீ உன் ஓட்டத்தை பாதியில முடிக்க கூடாது. நீ எதை தேடி புறப்பட்டாயோ அதை நீ காணும் வரைக்கும்
நான் உனக்கு வழிகாட்டாம நான் ஓய மாட்டேன். நான் எப்பவும் வந்து நின்றுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிதாங்க அன்றைக்கு அந்த நட்சத்திரம் மீண்டும் வந்து நின்று பெத்லகேமில் பிறந்த இயேசுவை அவர்கள் காணும்படியாக அன்றைக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ வழி தவறி போயிருக்கலாம், தவறான இடத்துக்குள்ள போயிருக்கலாம், தவறான முடிவுக்குள்ள போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, மீண்டும் உன் லெக்கை பிடிக்க, மீண்டும் உன் அழைப்பை பிடிக்க, மீண்டும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் நோக்கத்தை பிடிக்க, தெரிந்து கொள்ளுதலின் நோக்கத்தை பிடிக்க இயேசுவின் கரம் இன்றைக்கும் உங்களுக்கு முன்னாலேயும் எனக்கு முன்னாலேயும் வந்து பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை பிடித்துக் கொள்வோம், அந்த நட்சத்திரத்தின் பாதையில போவோம். அவர்கள் பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டது போல நம்மை சிருஷ்டித்த நோக்கத்தை நாம நிறைவேற்றி முடிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையில ஒரு பெரியதான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும். உங்களை தேவன் உருவாக்கின திட்டத்தை நிறைவேற்ற இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவருடைய சந்தோஷத்தினால நிரப்புவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.